வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். நம்ம ஒரு திருமணம் சார்ந்த கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்த்துருப்பீங்க. பலன் எடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடிப்படையாக நம்ம அக்ஷய லக்ன பத்ததி படித்த நண்பர்கள் ரொம்ப எளிமையாக ஒரு திருமணம் சார்ந்த கேள்விக்கு எப்படி பதில் பார்க்கறது அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்களும் சொல்லுவாங்கன்னா ஒரு 15 நாள் வகுப்பில் அவங்களாலையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா படித்த நண்பர்களுக்கு தெரியும். ஆரம்ப நாள் முதல் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ராசினா என்னது, நட்சத்திரம்னா என்னது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க இந்த வகுப்புக்கு ஆரம்பித்த உடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்விக்கு எந்த விதமாக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக பார்க்கலாம். ஒரு ஜாதகர் திருமணம் எப்போது அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இது பெண் ஜாதகம். வயது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணிற்கு 25 வயது அப்படிங்கிறது ஆகிறது. எப்போதுமே ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறது நம்ம மெயினாக பார்ப்போம். இப்போ ஏஎல்பி லக்னம் என்ன லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு மீன லக்னமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரம் 4வது பாதம் லக்ன நட்சத்திர புள்ளியாக இங்கே இருக்குது. இந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகர் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே இருக்குதுன்னா 2ஆம் இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்போ வருமானம் சம்மந்தப்பட்ட, குடும்பம் சம்மந்தப்பட்ட, படிப்பு சம்மந்தப்பட்ட அப்படிங்கிறது கடந்த 10 வருஷமாக இந்த ஜாதகருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது எப்படி தான் இருந்திருக்கும். 2015 இந்த லக்னம்ங்கிறது ஆரம்பிச்சிருக்குது. 2025 வரைக்குமே, டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த லக்னம்ங்கிறது இந்த ஜாதகருக்கு இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் திருமணம் சார்ந்தது. ஜாதகர் 10ஆம் இடத்துல தொழில் அழுத்தத்தில், வேலை அப்படிங்கிற நிர்பந்தத்தில் போய் ஜாதகரே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லலாம். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பார்க்கக்கூடியது. அந்த களத்திர ஸ்தானம்னு சொல்லலாம், கணவன் ஸ்தானம்னு சொல்லலாம். இது ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா மனைவி ஸ்தானம், மனைவியோட இடம் அப்படிங்கிறது கூறலாம். இந்த 7ஆம் பாவக அதிபதி யாருன்னா புத பகவான் தான். அவரும் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. சரி, ஏன் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 2ஆம் இடத்துல நல்லா இருக்கிறாங்க. நட்சத்திர புள்ளியும் 10ஆம் இடத்துல. இந்த புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்திலேயே திருமணத்திற்குன்னு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன் நடக்கலை? மனதுக்கு பிடித்த திருமணம் நடக்கிறதுக்குண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இங்கே 5ங்கிறது மனம், 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னா 11ல் இருக்கிறாரு. அப்போ திருமணத்திற்குண்டான எண்ணம் அவருக்கு இருந்திருக்குமானா காதல் சம்பந்தப்பட்ட எண்ணம்ங்கிறது அங்கே எப்போ ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்திலே இவருக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் வேலையின் காரணமாக, நிமித்தம் காரணமாக இவங்க திருமணம் அப்படிங்கிறது அங்கே தடைபடுது அப்படிங்கிறது சொல்லலாம். எப்போ இந்த நிகழ்வு நடக்கும்? எப்போதுமே சார் சொல்லுவாங்க, ஒரு லக்னம் முடிந்து அடுத்த லக்னம் ஆரம்பிக்கும் போது அந்த செயல்ங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த லக்ன சந்தின்னு நம்ம சொல்லுவாங்க பாரம்பரியத்தில். ஒரு லக்னம் ரேவதி நட்சத்திரம் 4 முடிஞ்சு அடுத்தது ஏஎல்பி லக்னம்ங்கிறது இவங்களுக்கு மேஷ லக்னமாக மாறும். அந்த மேஷ லக்னமாக மாறும்போது கேது பகவான் எங்கே இருக்கிறாரு? அவரும் 10ஆம் இடத்துல, லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது. செவ்வாய் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல, இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்லா இருக்குது. அப்போ திருமணத்திற்கு நான் வாய்ப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னா இந்த லக்னாதிபதி இந்த லக்ன நட்சத்திர புள்ளி 10ல் இருந்தாலுமே திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது ஒரு லக்னம் முடியும் போது அடுத்த லக்னம் ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்வுங்கிறது நல்லாயிருக்கும். ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக வரும்போது இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவக கிரகம்ங்கிறது சுக்கிரன். அவர் எங்கே இருக்கிறாரு? 8ல் இருக்கிறாரு. அப்போ 8ல் இருக்கும்போது எப்படி இருக்கும்? பிரச்சனைக்குரிய கணவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கும். இவங்க நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஊரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரன் அப்படிங்கிறது அமையறதுக்கு உண்டான ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு நல்லாவே இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னோம், அடுத்து வரக்கூடிய காலங்கள் கணவர் வெளிநாட்டு வாய்ப்போ, வெளியூர் வாய்ப்போ, வரனை உள்ளூரில் தேடாதீங்க, வெளியூரில் தேடுங்க. ஆல்ரெடி தெரிந்த வரனாகத்தான் இங்கே வருவாங்க. ஸோ அவங்களையே பார்த்து முடிப்பது அப்படிங்கிறது சிறப்பு. உங்கள் பொண்ணு
யார்ட்டி பேசின்னு இருக்காங்களான்னு பாருங்கள். 2 வருஷமாகவே அந்த அமைப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி திருமணத்திற்கு உண்டான காலமாகவே அமையும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட சொன்னோம். ஏன்னா ஜாதகர் வந்து குடும்பஸ்தானத்தில் வருமான ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவகம், தற்போது 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் 10ல் இருக்கிறனால வேலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். திருமணம் எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த லக்னம் முடிஞ்சு அடுத்த லக்னத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நவாம்சம் இவங்களுக்கு D9 பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்திற்கு 1ஆம் பாவகத்திலே இருக்கிறனால அந்த மேஷ லக்னமாக வரும்போது D9 அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு இங்கேயே இருக்கும். திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலங்கிறதுன்னு இந்த காலகட்டத்திலேயே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஏதாட்டி பரிகாரம் சொல்லணுமா? ஏன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாங்க, ஜாதகர் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த ஜாதகருக்கு, விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறாரு. ஏதாட்டி பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. நல்ல ஒரு கேள்வி தான். அப்போது இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது அவங்க ஒரு அமையும். என்ன சொன்னோன்னா, கோவிலுக்கு போயிட்டு மாலை வாங்கி கொடுங்க, லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 8ல் இருக்கிறாரு, உக்ரமான தெய்வம். அப்போது உக்ரமான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு திருமணத்திற்காக குழந்தைக்காக மாலை வாங்கி கொடுங்க, திருமணங்கிறது சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூறிய பரிகாரம். அவர்கள் ஜாதகத்தில் அவங்களுடைய 7ஆம் பாவகம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 10 வருஷ காலங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது இதுதான். அப்போ அதை அனுசரித்து அந்த பரிகாரம் அப்படிங்கிறது செய்வது சிறப்பு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம். இதே மாதிரி ஒரு ஜாதக ஆய்வில் சந்திக்கலாம். நன்றி.